ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாமா? நான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோனி சொல்றா, இன்னைக்கு இதே ரொம்பவே நல்லா இருந்துச்சுல, இதுக்கப்புறம் நம்ம எப்போ இந்த மாதிரி அவுட்டிங் போறோம்? நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை மீட் பண்ணும்போது நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருப்பலன்னு ஹீரோனி கேட்க, இது கேட்ட நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீலிங் ஆயிடுறான். அப்புறம் லவ் ப்ரப்போஸும் பண்றான். அப்ப அவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, அந்த ரிப்போர்ட்டர் லேடி எல்லாத்தையும் மாத்திட்டாடா, நீ அந்த சைக்கோவோட பையன் 12 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சோ அதை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, நீ நாளைக்கே ஆபீஸ் வராதடான்னு சொல்லிட்டு இருக்கான். அதே நேரம் இந்த விஷயத்த போன்ல நம்ம ஹீரோயினையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறா. அப்புறம் ஹீரோ டென்ஷன் ஆகி அவளை வீட்டுல டிராப் பண்ண போறான். அப்போ ஹீரோ கிட்ட சொல்றா, நீ எதையும் நினைச்சு ஃபீல் ஆகாத, எல்லாமே ஒரு நாள் மாறிடும்னு சொல்லிட்டு இவ வீட்டுக்கு போறா. இவனும் இவளை டிராப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஃபீலிங்ஸ் அதிகமாகி, என்ன நடந்தாலும் நான் எப்பவுமே உன்னை லவ் பண்ணிட்டே இருப்பேன்னு ஹீரோயினி சொன்னத இவனுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. அதனால ஹீரோயினி வீட்டுக்கு போயிட்டு, என்னால இதெல்லாம் தாங்கவே முடியல, உன்னை விட்டு தூரமா என்னால போக முடியல, ஐம் சாரி, இதுக்கு மேல என்னால உன்னை விட்டு பிரிய முடியாது, நீ என் கூட இல்லனா எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி லவ் ப்ரப்போஸ் பண்றான். இவளும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே இந்த பொறுக்கி பையன் அவனோட அம்மாவை பார்த்து, எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க, நீங்க ஏன் இன்னும் இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்க, இவங்களும், நீ எங்களை நோட் பண்ணிட்டு இருக்கியா, உனக்கு என்ன ஆச்சுப்பா, இங்க பாரு, நீ போலீஸ் கிட்ட உண்மையை சொல்லி சரண்டர் ஆகிடு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்றா. அதுக்கு இவனும், இங்க பாருங்க, போலீஸ் கேட்டாங்கன்னா நான் இங்க வந்துட்டு போறேன்னு சொல்லுங்க, அப்பதான் இங்க போலீஸ் இருப்பாங்க, அப்புறம் தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு ரொம்ப அக்கறையா சொல்லிட்டு போவான். ஏன்னா அவனுக்கு பயம், அந்த சைக்கோ எங்க வந்து இவங்களை கொன்னுடுவான்னு சொல்லிட்டு. அந்த நேரம் அந்த போலீஸ் ஆபீசரும் அவனை பத்தி விசாரிக்க, அப்ப இவளும் அவன் என்ன பத்தி கவலைப்படுறான்னு சொல்றா. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ பத்தி ஆபீஸ்ல கிண்டலா பேசிட்டு இருக்க, அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு, ஒழுங்கா இங்க இருந்து போய் உன் வேலையை பாரு, இல்லனா எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க, வேலையை பார்க்க விட மாட்டேன்னு கேஸ் போட்டு உன்னை உள்ள தள்ளிடுவேன்னு சொல்றான். அந்த நேரம் நம்ம ஹீரோ ஆபீஸ்க்கு வர, டேய் நான் உன்னை பிரேக் எடுத்துக்க தானே சொன்னேன், ஏன்டா இவ்வளவு சீக்கிரமா வந்தேன்னு கேக்குறான். அதெல்லாம் பரவாயில்ல விடுறா, நான் பாத்துக்கிறேன்னு இவனும் சொல்லிட்டு அவன் வேலையை பாக்குறான். அப்ப அந்த ரிப்போர்ட்டர் வந்து, நான் அவங்கள மாதிரி எல்லாம் இல்ல, உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ, இந்த ரிப்போர்ட்டருக்குலாம் வேற வேலையே இல்லையா, என்னோட ஸ்டேட்மெண்ட் எப்பத்துல இருந்து உங்களுக்கு முக்கியமா தேவைப்பட்டுச்சு, எப்படி இருந்தாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் பண்ண போறீங்க, அதுக்கு எதுக்கு எப்ப பார்த்தாலும் எனக்காக வெயிட் பண்ணி தெரிஞ்சிட்டு இருக்கீங்க, இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவனோட ஒர்க்க கண்டினியூ பண்றான். இங்க நம்ம ஹீரோயினி ஒரு டைரக்டர் கிட்ட, எனக்கு இந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க வாய்ப்பு கொடுத்தா என்னோட பெஸ்ட் கொடுப்பேன்னு சொல்றா. அந்த டைரக்டரும் ஸ்கிரிப்ட் பேப்பரை கொடுத்து அதுல இருக்கிற டைலாக் எல்லாம் ஆக்ட் பண்ணி காட்ட சொல்லுவான். இவளும் அப்படியே பண்றா. அது ஒரு எமோஷனல் சீன். சோ டைரக்டர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணிட்டு, சோஷியல் மீடியால உங்களை பத்தி நிறைய விஷயம் ஸ்ப்ரெட் ஆயிட்டே வருது, இதெல்லாம் ரூமரான்னு கேக்குறான். இவளும் அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்போ இந்த மேனேஜர், நீ நல்ல ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கே, உங்களுக்குள்ள ஏதாவது சம்திங் இருக்கான்னு கேக்குறான். இங்க பாருங்க, பேசுறவங்க 1000 பேசிட்டோம், நாங்க என்ன தப்பு பண்ணோம் மறைக்க, உண்மையா இருந்துட்டு எங்க வேலையை நாங்க பார்க்க போறோம்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவா. அப்புறம் நம்ம ப்ராசிக்யூட்டர் வந்து, இந்த சைக்கோவை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கான், ஏய் நீ அந்த ஆக்ட்ரஸோட பையன் தானே, அவங்க உன்னை தத்தெடுத்து தானே வளர்த்தாங்க, என்னாலதான் அவங்க உயிர் போயிடுச்சு, அவங்க மட்டும் இப்ப உயிரோட இருந்திருந்தா உன்னை நினைச்சு அவங்க ரொம்ப பெருமைப்பட்டிருப்பாங்க, உன்ன மாதிரி ஒரு பிள்ளை வளர்த்ததுக்காக அவங்க ரொம்பவே பெருமைப்பட்டிருப்பாங்கன்னு சொல்றான். உங்களுக்கு என்ன வேணும், நான் கேஸ பத்தி தான் பேச வந்திருக்கேன், உங்க பையன் உங்களை மாதிரி இல்ல, உங்களையே அவன் கொலை பண்ண பாத்திருக்கான், உன்னால யாருக்குமே ஒரு நல்ல அப்பாவாவே இருக்க முடியாதுன்னு சொல்ல, இந்த சைக்கோ, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லல்ல, ஒரு நாளும் பிள்ளைங்க அவங்க பேரண்ட்ஸ வெறுக்க மாட்டாங்க, ஆமா நீ ஏன் இன்னும் என் பையன் கிட்ட உன் தங்கச்சிய பழக விடுற, அவ உயிர் மேல உனக்கு ஆசையே இல்லையான்னு கேக்குறான். இவன் டென்ஷன் ஆகி, உன்னை கொலை பண்ணிடுவேன்டா, என் தங்கச்சியை ஏதாவது பண்ண நினைச்சா உன்னையும் உன் பையனையும் நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்றான். அந்த நேரம் போலீஸ் அங்க வந்து இவங்களை தடுத்து நிறுத்தி, சார் அந்த ரிப்போர்ட்டரை கொலை பண்ணிட்டாங்களாம், இந்த நியூஸ் தான் இப்ப போயிட்டு இருக்குன்னு சொல்றான். இந்த சைக்கோவும் அதை கேட்டுட்டு சிரிச்சுட்டு நிக்க, அவனை வெளியே கூப்பிட்டு வந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ இந்த ஆபீசர் கிட்ட நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கா. இப்பதான் நம்ம ஹீரோ ஃபேஸ்ல சிரிப்பையே காட்டுறாங்க. ஆனா அத கூட அந்த சைக்கோக்கு பொறுத்துக்கல. அத அந்த சைக்கோ அப்படியே பார்த்துட்டே போறான். இப்ப ஹீரோக்கு போன் பண்ணி அவனோட ஃப்ரெண்டு சொல்றான், ரிப்போர்ட்டரை கொலை பண்ணிட்டாங்க, அவங்க அட்ரஸ் சென்ட் பண்றேன், நீ அங்க வந்துருன்னு சொல்ல, இவங்க எல்லாரும் அந்த அட்ரஸ்க்கு கிளம்பி போறாங்க. அப்புறம் அங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்துட்டு 2
பேர் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ இந்த பொறுக்கி தான் வந்து ரிப்போர்ட்டர் கிட்ட பேசுறான். என்ன பார்த்தா பயமாவே இல்லையா உங்களுக்குன்னு கேக்குறான். நான் உன் அப்பா கிட்ட உன்னை பத்தி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீ ஒரு லூசர்னு சொன்னாரு உங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி கூட கம்பேர் பண்ணி பேசும்போது இவன் டென்ஷன் ஆகி அவளுடைய சட்டைய பிடிக்க, உன் தம்பிய பத்தி தான் உங்க அப்பா எப்பவுமே பேசுறாரு. உன் தம்பி நிஜமாவே அப்பாவியா இருக்கிறானா இல்ல முகமூடி போட்டிருக்கானான்னு கேட்க, அந்த நேரம் யாரோ காலிங் பெல்ல அடிக்கிறாங்க. நீ போலீஸ வர வச்சிட்டியான்னு கேக்குறான். அதுக்கு இவளும் சொல்றான், நான்லாம் ஒன்னும் போலீஸ வர வைக்கல, யாராவது டெலிவரி பாயா இருப்பாங்க, நீ போய் அங்க மறைஞ்சுக்கோ, நான் பாத்துட்டு வரேன்னு சொல்ல இவனும் அங்க போய் அந்த கதவு பின்னாடி மறைஞ்சுப்பான். இவ யாருன்னு டோரை ஓபன் பண்ணி பாக்க போறா. அப்ப அங்க கில்லர் தான் வரான். அவன் பேர் யாங். ஆல்ரெடி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம சைக்கோ கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான்ல, அவன் தான் அங்க வந்திருப்பான். அவளை பார்த்தோன்னே எதுவுமே பேச விடல, சுத்தியிலே ஃபர்ஸ்ட் ஒரே போடா போட்டுறான். அப்புறம் அங்கிருந்து அப்படியே இழுத்துட்டு வந்துட்டு, நான் உன்னை கொலை பண்ணதான் வந்தேன், இது என்னுடைய டேடி எனக்கு கொடுத்த ஒர்க், அவரு சொன்னாரு உன்னோட வேலை முடிஞ்சிருச்சா, நீ எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சுட்ட, அதனாலதான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட்னு சொல்ல. அப்போ அப்படின்னா அந்த சைக்கோ உன்னை வச்சுதான் இந்த வேலையெல்லாம் பாக்குறானான்னு கேப்பா. என்னோட அப்பா சொன்னது சரிதான், நீ ரொம்ப கேள்வி கேக்குறியே அப்படின்னு கேட்க, நீ அந்த சைக்கோவை அப்பான்னு சொல்றியா? சரி அதை விடு, நீ அவரை மாதிரி ஆக விரும்புறியா? இருக்கட்டும், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், என்ன கொன்னுடாதன்னு சொல்றா. அதுக்கு இவனும் எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ மாதிரியே துடிக்க துடிக்க அவளை சாக அடிச்சிடுறா. அந்த நேரம் ஒளிஞ்சிருக்கிற பொறுக்கி வந்து பார்த்தோன்னே, ஹேய் நீ இங்க என்னடா பண்ற, நாங்க 2 பேரும் இங்க என்ன பேசிட்டு இருக்கோம்னு ஒளிஞ்சிட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்கியான்னு கேக்குறான். இப்போ இதெல்லாம் ஹீரோ அப்படியே கெஸ் பண்ணிட்டு அவன் அண்ணா இந்த கொலைய செய்யலன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் ஹீரோயினிய பார்க்க போறான். ஹீரோயினிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு உயிரே வந்திருக்கு. இப்போ ஹீரோ ஃப்ரெண்டு கால் பண்ணி அந்த கில்லர் யாருன்னு தெரிஞ்சிச்சு, அவன் பேரு யான்ஷிங் சொல்லிட்டு அவனுடைய டீடைல்ஸ் எல்லாம் சொல்றான். நான் அட்ரஸ் சென்ட் பண்றேன், நீ வேணா அங்க வா மீட் பண்ணலாம்னு சொல்றான். ஹீரோயினி கிட்ட, நீ தனியா எங்கேயும் போகாத, இப்படி கேட்டை விட்டு எனக்காக வெளியெல்லாம் வந்து நிக்காத, யாரையும் தனியா போய் மீட் பண்ணாத அப்படின்னு சில பல அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பி போறான். இதெல்லாம் தூரமா நின்று அண்ணா ப்ராசிக்யூட்டர் அங்க இருந்து பாத்துட்டு இருக்கான். அந்த சைக்கோ சொன்னதையும் அப்படியே நினைச்சு பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறான். அவன் தங்கச்சியை நினைச்சு அவன் ரொம்பவே ஃபீல் பண்றான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த அட்ரஸ்க்கு போய் செக் பண்ணி பாத்துட்டு இருக்கான். அந்த நேரம் அந்த யான்ஷிங் கில்லர் அங்க வந்து நம்ம ஹீரோவை தாக்குறான். அப்போ ஹீரோ, இது என்ன குழந்தைங்க விளையாட்டா, காப்பி அடிச்சிட்டு இருக்க, உன்னை பார்த்து நான் பயப்படுவேன்னு நினைக்கிறியான்னு கேக்குறான். இவனும் கோவம் வந்து, அட நாயே, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுடா, நம்ம 2 பேரும் சீக்கிரமா மீட் பண்ண போறோம்னு சொல்றான். அப்ப 2 பேரும் செம்மையா அடிச்சுக்கிறானுங்க. ஹீரோ சொல்றான், நீ என்னதான் பண்ணாலும் அவரை மாதிரி உன்னால ஆக முடியாதுன்னு சொல்ல, அந்த நேரம் ஒரு சின்ன பையனும் அந்த இடத்துக்கு வரான். அந்த சின்ன பையனை இவன் தாக்க போகும்போது நம்ம ஹீரோ காப்பாத்துறான். அப்ப அங்க இருந்து அந்த யான்ஷிங் தப்பிச்சு போயிடுறான். அப்புறம் இந்த பொறுக்கி என்னதான் இருந்தாலும் அவன் தங்கச்சி மேல கொஞ்சம் பாசம் இருக்கு போல, அவன் தங்கச்சி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான். அந்த நேரம் ஒருத்தன் அவன் தங்கச்சிய டீஸ் பண்றான், டேட்டிங்க்கு கூப்பிடுவான். இவளும், உனக்கு அறிவே இல்லையா, நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற, என் அண்ணா போலீஸ்ல இருக்கிறாரு, அவர்கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து போறான். இந்த பொறுக்கி அண்ணாவும் பிடிச்சு, நீ அவளை இப்படி எல்லாம் டீஸ் பண்ண, உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கு தெரியாமலே அவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் இங்க நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்கா. இவங்க அந்த ரிப்போர்ட்டர் லேடி இறந்து போனதை பத்தியும் அந்த சைக்கோவை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. எந்த காரணத்துக்காகவும் நீ என்ன அவாய்ட் மட்டும் பண்ணிடாதன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்படியே இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அவனுடைய ஒர்க்க பாத்துட்டு இருக்க. அப்ப அந்த யான்ஷிங் சைக்கோ லாயரோட வந்து, நான் ஃபேக் ஐடி யூஸ் பண்ணது தப்புதான்னு சொல்லிட்டு அதுக்காக மன்னிப்பும் கேக்குறேன், எந்த தப்பும் பண்ணாத அப்பாவி மாதிரி பேசுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய அப்பா கதையே பேச, ஹீரோ, என்னோட விஷயத்தை விடு, உன் அப்பா கிட்ட ஏன் நீ பேச மாட்டேன்ற, உன் அப்பானா உனக்கு பிடிக்காதா, அதனாலதான் நீ ஜெயில என்னோட அப்பாவை அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருந்தியான்னு அவரே காப்பி பண்ணிட்டு இருக்கியான்னு கேட்டுட்டு, நான் நைட்டு ஒருத்தனை மீட் பண்ணேன், பாவம் அவன் ரொம்ப சின்ன பையனா பலவீனமா இருக்கான்னு சொல்லி அவனை காண்டே திப்ஸ்றான். அவனும் செம்மையா கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பி வெளியே போறான். அப்ப அந்த ரிப்போர்ட்டர் வந்து அவளை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட, நான் ஏற்கனவே இந்த பையனை பார்த்திருக்கேன், உங்க அம்மா ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது பார்த்திருக்கேன்னு சொல்ல, ஹீரோ உடனே கால் பண்ணி, இன்னைக்கு நீங்க ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க, தங்கச்சி உங்க கூடவே இருக்கட்டும்னு சொல்லுவான். அப்புறம் இங்க இந்த பொறுக்கி நினைச்சு பாக்குறான், அந்த யான்ஷிங் கில்லர் ரிப்போர்ட்டரை கொலை பண்ணிட்டு இவன் கிட்ட சொல்றான், நான் அப்பாவோட புக்கை கம்ப்ளீட் பண்ண வந்தேன், அவரு ஃபர்ஸ்ட் யார கொலை பண்ண சொன்னாரு தெரியுமான்னு சொல்லி நம்ம ஹீரோயினி ஃபேஸ
போட்டு அடிப்பான். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டோவையும் அடிக்கிறான். இத பார்த்துட்டு அவன் கேட்பான், உனக்கு என்ன பைத்தியமா, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற, நீ எங்க அப்பா கிட்ட என்ன பேசுன ஒழுங்கா சொல்லு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லணும், எங்க அப்பா என்ன சொன்னாரோ அதை தான் நான் செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு பயத்தோடயே அப்படியே எழுந்துக்கிறான். அப்புறம் இங்க நம்ம ஹீரோயினி அவளோட ஆக்டிங் முடிச்சிட்டு வர அவளை ஒரு கோ ஆக்டர் ஒருத்தன் டீஸ் பண்றான். அந்த நேரம் நம்ம ஹீரோ வந்து, நீ ஏன் இப்படி பண்ற, நீ ஒரு ஆக்டர் தானே, ஆனா நீ ஒன்னும் அவ்வளவு ஹேண்ட்ஸம்லாம் இல்லன்னு சொல்லி அவனை வான் பண்றான். நீ யாருடா என்ன கேள்வி கேக்குறேன்னு கேட்க, இவன் என்னுடைய பாய் ஃப்ரெண்டு தான் சொல்லி நம்ம ஹீரோயினி இன்ட்ரோ கொடுக்கறா. நம்ம ஹீரோயினி அப்படி சொன்னதும் இவன் காண்டாயிடுறான். அப்போ அப்படியே இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவ சொல்றா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நம்ம இப்போ ஒரு நார்மல் கப்பிள்ஸ் மாதிரி ஜாலியா இருக்கலாம்னு சொல்ல, ஹீரோ இப்ப அவளை அப்படியே பார்த்து கிஸ் பண்ணிடுறான். கட் பண்ணா இங்க ஹீரோ தங்கச்சி தனியா நடந்து வந்துட்டு இருக்க. அப்போ அந்த யான்ஷின் கில்லர் அங்க வந்து, உன்னுடைய அப்பா உனக்கு இந்த கிஃப்ட் தர சொன்னாருன்னு சொல்லி அந்த சுத்தியெல்லாம் காட்டுறான். இதை பார்த்ததும் இவளுக்கு சின்ன வயசுல ஞாபகம் வந்து பயந்து ஓட பாக்குறா. அப்போ கரெக்டா அவளுடைய அந்த பொறுக்கி அண்ணா அங்க வந்து, என் தங்கச்சி மேல கை பட்டுச்சுன்னா உன்னை கொன்னுடுவேன்னு சொல்ல, ஹே உன்னை யாரு இங்க வர சொன்னது, ரெண்டு பேரும் அப்படியே அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் அங்க பப்ளிக் வரத பார்த்துட்டு அவன் அப்படியே கிளம்பிடுறான். இப்போ இவ சொல்லுவா, அண்ணா உங்களுக்கு ரொம்ப அடிபட்டுருச்சா, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்ல, நீ இந்த வேலைய ஃபர்ஸ்ட் விட்டுரு, இப்படி தனியா வராத, என்னால ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் வர முடியாது, போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அப்புறம் எல்லா தப்பையும் என் மேல போட்டுருவாங்கன்னு சொல்லுவான். நீங்க கேர்ஃபுல்லா இருங்க, அம்மாவையும் பத்திரமா பாத்துக்கோ சொல்ல, இவளும் கேள்வி மேல கேள்வி கேக்குறா. ஆனா அவன் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுவான். அப்புறம் இவளும் அப்படியே வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்த அவ அம்மா கிட்ட சொல்றா. அப்போ நம்ம ஹீரோவும் அங்க வந்து நடந்த விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோயினி அவளோட ப்ராசிக்யூட்டர் அண்ணாக்கு போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கா. அவன் போனை எடுக்கவே இல்ல. சோ அதனால அவனை பார்க்க ஆபீஸ்க்கு வந்து, நீ ஏன் என்னோட போன் எடுக்கல, உனக்கு உடம்பு சரியில்லையா, வா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லுவா. இவன் அதுக்கு, நீ இனிமேல் என்ன பார்க்க வராத, நீ ஒருத்த கூட பழகிறியே அவன் அந்த சைக்கோ ரத்தம், அவன் எப்ப வேணும்னாலும் மாறிடுவான்னு சொல்ல, இவளும் நம்ம ஹீரோவை விட்டு கொடுக்காம பேசுவா. அப்ப அவன் அண்ணா சொல்லுவான், நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன், அதனால நீ இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோன்னு சொல்றான். அப்புறம் இங்க ஒரு சில கைதிகளோட சைக்கோவையும் இன்வெஸ்டிகேஷனுக்காக கூப்பிட்டு போறாங்க. ஆனா அங்க பார்த்தா இவன் ஆல்ரெடி ஏதோ செட்டப் பண்ணி வச்சிருக்கான் போல. ஒரு கம்பி கட்டி இருக்கு, அதுல பஸ் ஆக்சிடென்டும் ஆயிடுச்சு. சோ இந்த சைக்கோ இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டு போகும்போது தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கான் போல. இந்த விஷயம் அப்படியே நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இத பார்த்து எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஆனா அவன் எப்படி தப்பிக்கிறான், யார் அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க, இந்த சைக்கோ இப்ப தப்பிச்சு என்ன பண்ண போறான்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை கைஸ்.